ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு ருதுமான தொழில் நேர்களே. ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர. மகாபிரிவா திருவடிகளை சரணம். இந்த மகாபிரிவாவில் சொல்லணும்னா என்ன சொல்லலாம், சொல்ல அளவில்லாதது. நம்ம மகாபிரிவா நடமாடும் தெய்வம், நம்மளுக்கெல்லாம் தாயாய் தந்தையாய் குருவாய் தெய்வமாய் பேசும் தெய்வம். கண்டிப்பாக ஒரு குட்டி அனுபவத்தை சொல்கிறேன் நேர்களே. கண்டிப்பாக ஒரு முறை ஒரு அழகான தம்பதியினர் ரொம்ப அந்யோன்யமாக பரஸ்பரமாக இருந்தார். அப்படி இருந்துச்ச ஒரு நாள் அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஓகேவா, உடம்பு சரியில்லாமல் போகிறப்ப அவங்க என்ன செய்கிறாங்க, திருப்பதி பெருமாள் தன் குலதெய்வமாகிய திருப்பதி பெருமாளுக்கு வேண்டுறாங்க. இந்த மாதிரி என் கணவரை காப்பாற்றுங்க, நான் இது பண்ணுறேன் அப்படின்னு. எதை பண்ணுறேன் அப்படின்னா, திருமாங்கல்யத்தை உண்டியலில் போடுறேன் வேண்டியிருந்தான். டாக்டர்லாம் கையை பிடிச்சிட்டாங்க. கண்ணீரும் கம்பளையுமாக இருந்தா. யாருக்குமே உள்ளது தானே நேர்களே. கண்டிப்பாக அப்போ ரொம்ப வேண்டா. அப்போ நம்ம பெருமாள் காப்பாற்றிட்டார். இப்போ நம்ம வேண்டுதலை நிறைவேற்றணுங்களா, திருப்பதி பெருமாளுக்கு போகிறா கோவிலுக்கு. வேண்டுதலை சரடு அப்படியே தாலிச்சரடு ஒரு 3 பவுன் இருக்கும். இது ஒரு பவுன் 1.5 பவுன் இருக்கும். மொத்தம் 5 பவுன் வச்சுக்கோங்களேன். 5 பவுன் அப்படியே முடியல போடுறா. இப்போ இந்த காலத்தில் சில பேர் தானம் தர்மங்கள்லாம் பண்ணுறா, எல்லாமே பண்ணுறா. ஆனால் இதுக்கு இது பண்ணினா என்ன கிடைக்கும், என்ன தகும் அப்படிங்கிறதெல்லாம் சூட்சுமம் நம்ம மகாபெரிவாளுக்கு தான். கண்டிப்பாக உண்மைதானே நேர்களே. அப்படி இருக்கிறப்ப பெரியவாட்ட நம்ம என்ன வேண்டுறோங்கிறது, நம்ம என்ன வேண்டிக்கிறோங்கிறது பெரியவாளுக்கு காதால் கண்ணால் எல்லாம் அவர் தான் தெய்வம். நம்மளுக்கு அம்மாவுக்கு அம்மா, அப்பாவுக்கு அப்பா. கண்டிப்பாக தெரியும். அப்போ திருப்பதி பெருமாளுக்கு வேண்டினதை செஞ்சுட்டு வந்துட்டேன். வரவும் கணவன் மனைவியும், கணவனை ஆற்றுல விட்டுட்டு மனைவியை மகாபிரிவாட்ட தரிசனம் பண்ணுறதுக்காண்டி வரா. அப்போ வரிசையில் நிற்கிறா. கிட்டக்க வந்துட்டாங்க. பெரியவா வாமா அப்படிங்கிறா. கழுத்தில் மஞ்சள் கயிறு இருக்கிறத பார்க்குறார். அப்போ பார்க்குறப்ப பெரியவா தாம் கயிறை பார்க்குறப்ப வாமா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கம்மா உன்னோட திருமங்கல்யம் அப்படிங்கிற. கண்ணு நல்கி ரொம்ப தாங்க முடியல. அப்போ ரொம்ப தாங்க முடியாமல் இருக்கிறப்ப பெரியவாக்கு எப்படி தெரியும் நம்ம பெருமாளுக்கு போட்டது, உண்டியலில் போட்டது அப்படிங்கிறப்ப நம்ம பெரியவா இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிற திருமங்கல்யத்தை எடுத்துகிட்டு தனது சீடர்கிட்ட சொல்லி அந்த திருமங்கல்யத்தை குண்டு எல்லாமே கொடுக்குறாரு. இதை நீ எதுவும் அங்கே போய் போட்டுட்டு வாமா அப்படின்னு. சரின்னு போட்டுட்டு வந்துட்டா. போட்டுட்டு காலில் விழுந்து அழுகிறா. எப்படி உங்களுக்கு தெரியும் பெரியவான்னு கேட்க முடியாதே. ஏன்னா அவர் தான் தாய் தந்தை குரு தெய்வம். அறிந்தும் அறியாமலும் நம்மளுக்கு எவ்வளவோ நல்லது செய்யக்கூடிய தெய்வம். கண்டிப்பாக நம்ம நினச்சின்னு இருக்கோம், யார் நம்மளுக்கு செய்வான். பெரியவாவை நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேருந்தாவது ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு ஒரு உதவி கிட்டும். கண்டிப்பாக அப்போ அவர் தாலி போட்டுக்கிறா. திருமங்கல்யம் போடுறப்ப அவர் பக்கத்தில் இருந்தவர் சொல்கிறார், எவ்வளோ நீ புண்ணியம் செஞ்சுருக்க, பெரியவா கொடுத்து நீ வாங்கியிருக்க, நீ 100 வயசு வரையும் சுமங்கலியாக இருப்ப அப்படின்னா அவள் ஆத்துக்காரி எப்படி இருப்பாள் யோசிச்சுப்பாங்க. நோய் நொடி இல்லாமல் நல்லா இருப்பாள் அப்படின்னா. அந்த புண்ணியம், தொண்டு செய்கிற புண்ணியம், தொண்டனுக்கு தொண்டு செய்தால் அந்த அன்னைக்கு செய்வதற்கு சமம். குரு கடாட்சம் கோடி புண்ணியம் நம்மளுக்கு. திருமங்கலத்தை போட்டுக்கிறா, நம்ம பெருமாளை வேண்டிக்கிறா, குரு கடாட்சம் கிடச்சிருத்து.
குருவுக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த தம்பதியினர் அந்த அம்மா போகிறாங்க சிரித்த முகத்தோடு. கண்ணீரும் கவலையுமாக வந்த திருமாங்கல்யம் கொடுக்குறா நம்ம மகாபெரிவா. எப்படி இருக்கும்? கண்டிப்பாக கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பா நம்ம மகாபெரிவா. நமஸ்காரம்.